ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம சியான் விக்ரமோடைய ஒரு ஐகானிக் சாங்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த படத்தை டைரக்ட் பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்ம சங்கர் சார் தான். இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் சங்கர் அண்ட் விக்ரம் அப்படின்னாலே ரெண்டு படம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று நம்ம அன்னியன் படம், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்தால் ஐ. ஸோ ஐ படத்தை வந்து அந்த ஒரு சாங் தான் பார்க்க போகிறேன். அந்த பாட்டோட பேர் வந்து ஐலா ஐலா. ஸோ இன்றைக்கி 8K and 4K அந்த ஒரு வெர்ஷனில் சவுண்ட் மியூசிக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த பாட்டை பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி 2 days கழிச்சு கூட நான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அண்ட் இன்றைக்கி இந்த பாட்டை தான் பார்க்க போகிறேன். நான் இந்த பாட்டை வந்து குவாலிட்டியாக இந்த அளவுக்கு நான் கேட்டது இல்லை, கேட்டிருக்கேன். ஆனால் திஸ் ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் ரெண்டிஷன் பை எனி சிங்கர். இது வந்து சூப்பர் சிங்கரோ சரிகம்பா வாட்டெவர் எந்த ஒரு சிங்கர் பாடினாலும் இந்த பாட்டை ஃப்ளாலஸாக பாடுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அண்ட் இன்னொரு பக்கம் அந்த பாட்டை பாடிக்கிறது ஆதித்ய ராவ் அண்ட் நட்டாலி டி லூசியோ. ஸோ அவங்க தான் பாடியிருக்காங்க. அண்ட் மதன் கார்கேயோட லிரிக்ஸில் யாரோ ஒன்ஸ் ஒரு மியூசிக்கில் இந்த ஒரு பாட்டு வெளியே வந்துச்சு. அண்ட் 2015 அந்த டைம் எனக்கு இன்னும் ஞாபகம், நான் 10th இருந்தேன். ஸோ அந்த பாட்டெலாம் அப்போ கேட்கும்போது அந்தளவுக்கான ஒரு வேல்யூ, ஓகே நல்லா இருக்குது, என்னடா கத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அந்த பாட்டோட வேல்யூ வந்து இட்ஸ் லைக் இட்ஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பாட்டை கேட்டு வந்து நம்ம ரொம்ப பேசுறதுக்குலாம் எதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக பாடலை பார்த்துட்டு இந்த பாட்டோடைய விஷயங்களை பற்றி நாங்கள் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நீங்களும் வாங்கி கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3 here we go. என் உயிரும் இருக்க ஓர் உரசலில் என் தேர்கள் சிலிர்க்க நீ எனில் முட்கள் கொய்தாய். காலை முந்தன் முத்தத்தில் விழியும் நாளும் முன்னில் தப்பாது முடியும் நீ என்னை மென்மை செய்தாய். எனது ரோமனே சிறிது கீரவா விழின் கூடினை மனதை கூறுவா முகத்தை மூடி இருடி போகவா பூஸ் பண்ணுங்க. அப்படியான கிரியேஷன் அது மேலே கீழே வந்து ஓ சரி எனக்கு டார்க் ஃபேண்டஸி சாங். கொஞ்சமாய் என்னை பிரிக்கி ஐல ஐல அடிப்பாயா. தூரிகையிலே எனக்கு எடுத்து மீன்கள் வெள்ளை அடிப்பாயா. உப்பு துளக்க வருவாயா, முத்து சிதறல் ஹோயா, பூ இல்லாமல் ஆயிலா வாசம் ஓயா. நீ இங்கு சிரித்து விட்டாய், அதனாலா மறுபடி சிரித்திட நிலவுகள் குதித்திட பூமி எங்கிலும் ஒளி. இனி மின்சார பஞ்சம் தீர்ப்போம் சிரித்துளி. இதுதாங்க பக்காவாக இருக்கும் இந்த ஒரு போர்ஷன் கலர்ஃபுல்லாக. பிரம்மாண்டம் எவ்வளோ செலவு ஒரு பாடல். எங்கிலும் என எடுத்து அயல அயல நீ பூச எட்டி பார்த்திடும் காக்கைகளும்
கண்ணை மூடுமே கூச வானின் விளிம்பிலே ஹேயா இளஞ்சிவப்பை ஹோயா ரோஜா பூவில் ஆயிலா வண்ணத்தை ஹோயா நீலவினில் சலித்தெடுப்பேன் உனக்காக சருமத்து விளிர்வினில் ஒளிர்வினில் தெரிவது தேவதைகளின் திரள் உன் கீழே பூக்கும் வெண்பூக்கள் பூக்கள் இல்லை நிழல் Hey, Rajasthan is there for somewhere in the location. இதழின் வரியிலே நூல்கள் பறிக்கவா காதல் தரியிலே நாணம் முறிக்கவா பருத்தி திரியிலே பொறிகள் தெரிக்கவா ஓடோ என் ஜீவனே. Baby. சொல்லப்போனால் நாங்கள் வேணால் ஒரு ஆட் போகுதுன்னு வைக்கணும், அந்த ஆடை ஸ்கிப் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சில பாடல்களை பார்ப்போம். ஆனால் ஒரு ஆட்டே நாங்கள் பாடலில் பார்க்குறதால அது இதுதான் முதல் பாட்டி. ஸோ இந்த ஒரு பாட்டி ஹோல் அட்வர்டைஸ்மெண்ட் கம்யூனிட்டிக்கு இந்த ஒரு பாட்டு பெரிய ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும். பிகாஸ் க்ளோஸ் அப் இருக்குது, டிக்டாக் இருக்குது, டார்க் ஃபேண்டசி இருக்குது, க்ளோஸ் அப் லைக் அடுத்து இந்த டர்பி ஜீன்ஸ். அதான் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமான எல்லா ப்ரொடக்ட்ஸையும் இந்த ஒரு பாட்டில் வச்சு சங்கர் சார் நமக்கு தந்திருப்பார். அதான் பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் ஏன் அந்த பேர் இருக்குது தான் திஸ் இஸ் வாட் ஹீஸ் மென்ட் ஃபார். அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பாட்டு எடுக்க முடியும் மாட்டது எனக்கு அது தெரியலை. நானும் யோசித்து பார்த்துருக்கேன், இன்னும் கலர்ஃபுல் அந்த பாட்டு கலர்ஃபுல்லாக தாண்டி அந்த பாட்டோட அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல ஒரு சில பாடல்களுக்கு. ஆனால் இந்த ஒரு பாட்டு அதெல்லாம் தாண்டி இந்த பாட்டை ரசிக்கக்கூடிய தன்மை இந்த ஹோல்டு இதில் இருக்குது. இதெல்லாம் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸை நான்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் வந்து டிவியில் பார்க்கும்போது யோசிப்பேன், என்னடா இப்படி நல்லா இருக்குது, தியேட்டர்லாம் பார்க்கும்போது இப்படி இருந்திருக்கும், ரொம்ப கலர்ஃபுல். அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப வேறு லெவலுக்கு இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது லைக் ஏரமனோட மியூசிக்கை பற்றி பேசி ஆகணும். அந்த அளவுக்குலாம் நாங்கள் இல்லை தான், பட் சொல்கிற அளவுக்கு நானும் இது வரைக்கும் கேட்ட பாட்டு, நான் இது வரைக்கும் பண்ண எல்லா வீடியோஸும் ஏரமன் சார் பற்றி பேசாத ஒரு விஷயம்னா எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆனால் ஹீஸ் அன் எக்ஸப்ஷன். ஆஸ்கர் நாயகர், மோட்டார்ஸ் ஆஃப் தி மெட்ராஸ், அதுக்கப்புறம் இசை புயல், என்ன பேர் வேணாலும் காட்டும், சும்மா தந்துட மாட்டான். ஸோ அந்த ஒரு பாட்டு அந்த எசன்ஸை வந்து கொடுக்குறாருங்க. இந்த பாட்டெல்லாம் அவ்வளோ கஷ்டம். நான் சூப்பர் சிங்கரும் சரிகம்பா நான் பார்த்த ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட் இந்த பாட்டை பாடும்போது இவ்வளோ திணறி இந்த பாட்டை பாடுவாங்கன்னா அது அந்தளவுக்கு ஒரு கஷ்டம் இந்த பாட்டு கண்டிப்பாக. ஸோ இந்த சிங்கர்ஸுக்கு இன்னொரு க்ரெடிட் கொடுத்தாங்க, ஆதித்தரவன், நட்டாலி டிலூசியோக்கு, அவங்களும் பக்காவாக பாடியிருக்காங்க மியூசிக் ஏற்ற மாதிரி. அண்ட் இன்னொரு பக்கம் ஆவி ஜாக்சன் அண்ட் விக்ரம் லைக் சியான் விக்ரம் சார், இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த கெமிஸ்ட்ரி இந்த ஐ படத்தில் வந்து இட் வாஸ் குவாட் லைக் பியூட்டிஃபுல்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பேரிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் அவங்க வந்து ஏற்கனவே பேர் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, பட் எது ஞாபகம் இல்லை, லைக் டேவிட். ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ வந்துச்சு. அண்ட் சச் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பாட்டெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி நாங்கள் பார்க்குறதுக்கு இந்த ட்ரீட்டை தந்த சங்கர் சருக்கு நன்றி சொல்கிறதா, இந்த பாட்டு இசைமை ஜெயராம் சருக்கு நன்றி சொல்கிறதா, இந்த பாட்டில் நடித்த இந்த ரெண்டு பேருமா இல்லை பேக்ரவுண்ட் டான்ஸஸாக எல்லாருக்கும் பெரிய நன்றின்னு தான் சொல்ல முடியும். அதனால தான் இந்த பாட்டை எனக்கு எடுத்து பண்ணேன். இந்த பாட்டெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. வந்து ஏர்லி 2Ksக்கு தெரிஞ்சிருந்தாலும், பட் இந்த ஒரு 2002-03 அப்புறம்லாம் இந்த பாட்டில் தெரிஞ்சாலும் என்ன கத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன அப்படியெல்லாம் இருக்கும் கேட்குறவங்க அவ்வளோ பேருக்கு இந்த ஒரு பாட்டை பற்றி ஃபுல்லாக தெரியாதவங்க ஐ டோன்ட் நோ வாட் டு கமெண்ட். பாட்டோடைய ரசனை தெரிஞ்சு பாட்டை ரசிக்க தெரிஞ்சவங்க, இசை லைக் அந்த இசையை பற்றி புரிஞ்சுக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஒரு பாட்டு எப்படின்றது தெரியும். ஈவன் த பீப்புள் ஹூ ஆர் லிசனிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மேபி அது ரொம்ப சத்தமாக இருக்கலாம், என்ன ஒரு காயர் மாதிரி இருக்கான்னு கூட யோசிக்கலாம். பட் அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் வந்து சில போர்ஷனாக நீங்கள் கேட்கும்போது வந்து கூஸ்பம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதை பார்க்கும்போது. அதுதான் எப்படியோ இன்றைக்கி அந்த சவுண்ட் மியூசிக் ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கும் நன்றி. ஓவரால் அதுதாங்க விஷயம். மற்றபடி எந்த ஒரு விஷயத்தை நான் அது வந்து இன்க்ளூட் பண்ணி குறையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி தான் இந்த ஒரு பாட்டிலே இருக்குது. எனக்கு தோன்ற விஷயம் சொல்லிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் அந்த பாட்டை வந்து கேட்கும்போதாக இருக்கட்டும், டிவியில் பார்க்கும்போதாக இருக்கட்டும், இந்த பாட்டோட குவாலிட்டியெல்லாம் டிவியில் அப்படி இருந்ததுக்கு
இந்த மாதிரி 8K வரும்போது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கேட்கும்போது பார்க்கும்போது லைக் அது தெரியுது, பக்காவாக தெரியுது, நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்த இந்த ஒரு பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எடுத்து பண்ணலாம். அது வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தட்ஸ் இட்டுங்க, பார்த்து முடிச்சிடும். இந்த ஒரு வைப் செஷனுக்கு ஒரு டிக்கை போட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ நீங்களும் அந்த பாட்டை எங்கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் கேட்டவங்களாக இருக்கட்டும், இல்லை கேட்காதவங்களாக கூட இருக்கட்டும், ஃபஸ்ட் டைம் இந்த பாட்டை கேட்டு இப்படி ஒரு பாட்டு இருக்கான்ற மாதிரியும் இருக்கலாம். அப்படியே வந்து கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. அண்ட் உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிட்டிங்கன்னா லைக் ஐ கேன் நோ வாட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது. அவ்வளோதான், இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்த இந்த வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றி அடிச்செடுத்து பயிற்சி சன்மா இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும், கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.